வெற்றிவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசுஷே பவரோகிணாம் வினயே சர்வவித்யானாம் தட்சிணாமூர்த்தே நமः. ஓம் வாங்மே மனசி பிரதிஷ்டிதா மனோ மே வாசி பிரதிஷ்டிதம் ஆவிராவிர்மயேகி வேதஸ்ய மானிஷ்யः श्रुतं मे मा प्रकाशि अनेनातीते अहोरात्रान् सन्तदामि विदं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवतु तद्भक्तारम् अवतु अवतु माम् अवतु भक्तारम् अवतु भक्तारम्. ॐ शान्ति शान्ति शान्तिः. இன்னைக்கு சௌபாகியலக்ஷ்மி உபனிஷத்தினுடைய 3வது மந்திரத்தினுடைய எண்டு கடைசி 4 லைன்லேருந்து ஆரம்பிக்கலாம். இதில் விசாரம் இல்லை, ஆனால் ஒரு கிரகஸ்தனுக்கு தேவையான மந்திரங்களில் மிக முக்கியமான மந்திரம் 3 உங்களுக்கு இதில் ஒன்று தான் இருக்குது. இதில் இருக்கிறது லக்ஷ்மி. பெண்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படணும். அவங்க அதை ஜபம் பண்ணால் நிச்சயமாக அவங்க அது நடக்கும்னு பெண்களுக்கான ஒரு உபதேசமும், குழந்தைங்களுக்கு படிக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு அந்த 2 படிக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு மந்திரமும், சாதிக்கணும்னு துடிக்கக்கூடிய ஒரு லெஜெண்டரி வாழ்க்கை அமைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மந்திரமும் நேற்று உபதேசம் பண்ணணும். இந்த படிப்புக்கும் சாதனையாளர்களுக்கும் உள்ள மந்திரம் வேதத்தில் வேறு இடங்களில் இருக்குது. இதில் இந்த லக்ஷ்மி மந்திரம் மட்டும்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இதோட அது கனெக்டட். சொன்னது 3மே ரொம்ப வீரியமிக்கது, ரொம்ப ரொம்ப வீரியமிக்கது. ஓங்காரத்துக்கு இணை இல்லை. ஏன்னா ஓங்காரம் எல்லாத்தையும் தியாகம் பண்ணுது. என்னை கேட்டால் நீங்கள் எதை ஜெபிப்பீங்கன்னா நான் ஓங்காரம் தான் ஜெபிப்பேன், என்னுடைய பாலிசி. இப்போ ஏன் அந்த மந்திரங்களை சொன்னீங்க அப்படின்னு கேட்டால், எல்லோரும் என் நிலைக்கு இருக்காங்களான்னா இல்லை. கிரகஸ்தத்தில் இருக்கிறாங்க, இல்லறம் சரியாக நடக்கணும். 50 வயசுக்கு மேலே அவங்க இதெல்லாம் ஒன்று ஒன்றா விட்டுட்டு வெறும் ஓங்காரம் மட்டும் ஜபிக்கக்கூடிய தருணத்துக்கு வரட்டும். அதனால் 3 வித கேட்டகரியில் அவங்கவுங்க ஜபிக்கணும். யாருக்கு என்ன விருப்பமோ அவங்கவுங்க தான் ஜபிக்கணும் அப்படின்னு இது மறைப்பொருளாக இருந்த ரகசியமாக இருந்த விஷயத்தை நேற்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். கேட்காதவங்க நேற்று ஆடியோ கேட்டுங்க. இன்றைக்கி இந்த லக்ஷ்மியினுடைய மூலமந்திரமான ஸ்ரீம், ஓம் ஸ்ரீம், அதுக்கு ஒரு ஸ்ரீ சக்கரத்தை வடிவமைக்கிறாங்க. முதல்ல பேப்பரில் தான் அதை வரையணும். அதுக்கு முன்னாடி தரையில் வரைவாங்க, அதுக்கப்புறம் பேப்பர், அதுக்கப்புறம் அது மேரு மாதிரி காப்பர் பிளேட்டில் அதை வரைகிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறையா ஷட்கோணம், முக்கோணம், சதுரம், வட்டம்லாம் இருக்கும். நிறைய தாமரை இதழ்கள்லாம் கொண்டதெல்லாம் இருக்கும். இப்போ சின்ன வயசில் பார்த்துருவோம், யந்திரம்னு சொல்லுவாங்க. தனாகர்ஷ்ண யந்திரம், அந்த யந்திரம், இந்த இதுவும் அதே மாதிரி தான் நிறைய போகும். நம்ம எப்பயுமே மூலத்தை பிடிச்சிடணும். இந்த கிளைகள், பிரான்ச்சஸ் அதெல்லாம் அதுலேருந்து தானே வந்திருக்கு. அதனால் ஒரிஜினலை பிடிச்சிட்டா ஒன்றை பிடித்தால் இல்லை, தங்கத்தை பிடிச்சிட்டா ஆபரணங்களை பிடிச்சிடும். அதான் பாயிண்ட், சிம்பிள். ஆபரணங்கிறது நாமரூபம், தங்கத்துலேருந்து தான் வந்திருக்கு. தங்கத்தில் ஆபரணங்கள்லேருந்து தங்கத்தை எடுத்துட்டோம்னா ஆபரணம் கிடையாது. புரியுதா?
தங்கத்துலேருந்து ஆபரணத்தை எடுத்துகிட்டா தங்கம் இருக்கும். தங்கத்தில் ஆபரணமாக இருக்கக்கூடிய நாமமும் ரூபத்தையும் மறுபடியும் உருக்குனா மறுபடியும் தங்கம். அதை வளைச்சாலும் சரி உடைச்சாலும் தான் தங்கம் போகாது. அதனுடைய நாமரூபம் போகுமே தவிர தங்கம் போகாது. ஆனால் நாமரூபத்தில் இருக்கக்கூடிய தங்கத்தை எடுத்துட்டா நாமரூபம் இருக்கவே இருக்காது. அதுபோல் இந்த மந்திரமானது ஸ்ரீ சூக்தம், லக்ஷ்மியை பற்றி நன்றாக சொல்லப்பட்டது, அதான் அர்த்தம். புருஷ சூக்தம், உயிரை பற்றி நன்றாக சொல்லப்பட்டது. அதான் சொல்லுவாங்க. நம்ம சின்ன வயசில் காதில் விழுந்திருக்கோம், நம்ம கண்டுக்க மாட்டோம், அவ்வளோதான். இதை வலியுறுத்தினா தானே. அறிவித்தால் அறிவது பசு. தானே சிந்திச்சு வர முடியாது. தானே சிந்திக்கணும் அப்படின்னு சொன்னால் ஏகாந்தமாக உக்காரணும். எவ்வளோ நாள் உக்காரணும்னா, ஒரு சாதனை, ஒரு காரியத்தை, எந்த ஒரு காரியத்தை சித்தி பண்ணுறதுனாலும் மினிமம் 12 இயர்ஸ் ஒன்றில் ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த 12 இயர்ஸை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணால் வாழ்நாள் ஃபுல்லாக அலையிறான். +2 வரைக்கும் உள்ள இந்த 12 இயர்ஸ் இருக்கு, அது இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் வேலைக்குன்னு போகிறான் பாருங்கள், அதில் ஒரு 12 இயர்ஸ் பேரு புகழ்லாம் வாங்கிறதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணான்னா, இதில் ஒரு 12, அதில் ஒரு 12, 14 ஆச்சு. சாரி 24 ஆச்சு. கிரகஸ்தத்தில் நுழையணும், கிரகஸ்தத்துலேயும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், தொழிலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா அடுத்த 12 வருஷம், 36 வருஷம் ஆச்சா. 12 அப்போ ஒரு 5 வயசு ஆரம்பம், அதை விட்டுருங்க. முதல் 5 வயசு படிக்கிற வரைக்கும் விட்டுருங்க. இந்த எத்தனை வயசு இருக்குது? 41. இந்த 41 ஆண்டுகள் ஒருத்தவங்க கொஞ்சம் இந்த பாயிண்ட்டோட தப வாழ்க்கை வாழணும். நல்லா புரிஞ்சுங்க. யாரும் சொல்ல மாட்டாங்க. இதை வாழ்க்கையை விட்டுவிட்டு சொல்லும்போது காதில் வாங்குறதுல மதம்னு சொல்லுவோம் இல்லையா, 6 வார்த்தைகள் இருக்குது இல்லையா, காமம், குரோதம், லோபம், மதம்னு. அது நம்ம ஆளுங்களுக்கு ரொம்ப ஓவராக இருக்குது, அளவுக்கு அதிகமாக இருக்குது. எனக்கு தெரியும், தெரியாமலே தெரிஞ்ச மாதிரி நடந்துக்கிறது. இதானம்பா. அட அறிவுள்ளவனே, ஆரம்பத்தில் உனக்கு தெரிஞ்சதாக இருக்கும், போக போக அது சூக்ஷ்மமாக போகும்போது அது எனக்கு தெரியாதம்மா, அது தெரியுமா, இது தெரியுமா, அது தெரியாதுன்னா அது அரைக்குறை ஆஃப் நாலேஜுன்னு பேர். அது மாதிரி எனக்கு தெரியுங்கிற மதத்தில் இருக்கிறவன் நிறைய பேர் இருக்கான். நீங்கள் ஒரு கல்யாண கூட்டத்தில் அதை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா அவன் 10 சொல்லுவான். ஏன்னா நம்மளை பேச விட மாட்டான், புரியுது? அவன் கேட்கவே மாட்டான், நம்மளை பேச விட மாட்டான், அவன் கேட்கவே மாட்டான். அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தை எல்லாத்தையும் நமக்குள்ளே திணிச்சிட்டு போயிடுவான். நமக்கு அது தேவையில்லைன்னா இருக்கா இல்லையா? நீ அங்கே போன, நீ போனே, நீ எதுக்கு அவன்கிட்ட பேசுகிற? எல்லாம் சம்சாரம் தானே, எல்லாமே சம்சாரம் தான். சம்சாரம்னா உலகம், இதே ஒன்றே சொல்லிகிட்டு இருக்கு. இப்போ என்னன்னா, அதுலேயே பிறந்து அதுலேயே வளர்ந்து அதுலேயே இருக்க உலகத்தை நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கிறான். நல்லா யார் யார்கிட்ட எப்படி பேசணும், அப்படி பேசணும், இப்படி எல்லாம் தெரிஞ்சிருக்கு. மெய்ப்பொருள் தெரியும், என்ன பிரயோஜனம்? அதனால் இந்த 41 ஆண்டுகள் தப வாழ்க்கை வாழ்ந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீ எப்படி வாழ்ந்தாலும் வாழ்க்கை மேன்மையாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீ கெட்டு போகிறதுக்கெலாம் சான்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் நீ சரிவை நோக்கிறதுக்கெலாம் சான்ஸே கிடையாது. ஏன்னா பேசிக் வாழ்க்கை என்ன செய்ய, ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக போட்டுடுறீங்க. அதனால் என்ஜாய் பண்ணணுங்கிறதெல்லாம் அந்த சினிமாவில் தான் அது மாதிரிலாம் காட்டுவான். சினிமாவில் தான் அப்படி என்கரேஜ் பண்ணுவான். ஒரு வாழ்க்கை தான் இருக்குது, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும். என்ஜாய்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. எவன் தவம் பண்ணுறானோ அவன் தான் என்ஜாய் பண்ண முடியும். அந்த தவத்திலேருந்து வரக்கூடிய என்ஜாய் தான் ஆனந்தமான இருக்கும். இந்த புறத்தில் இருக்கக்கூடிய என்ஜாயெல்லாம் தற்காலிகம், அல்பம். அதனால் இந்த லக்ஷ்மியினுடைய மூல மந்திரத்தை வச்சு அதோடைய பரிவார தேவதைகள், ரிஷி, சந்தம், தேவதா, அப்புறம் வட்டம், சதுரம், இதெல்லாம் அமைச்சு அந்த லக்ஷ்மியினுடைய இருப்பிடம் எது அப்படிங்கிற விவரங்களை அமைக்கிற முறையை சொல்லி கொடுக்குது. கொஞ்சம் ஆழமான விஷயம், நமக்கு இல்லை இது. யாருக்குன்னா இதை யந்திரங்கள்லாம் செய்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இது தேவை. நமக்கு அந்த மந்திரம் தேவை.
இல்லறத்தில் ஜெயிக்கணும் இல்லையா, இகத்தையும் ஜெயிக்கணும் பரத்தையும் ஜெயிக்கணும். ஏன்னா இது இந்த ஜென்மாவோட இல்லைங்க, எத்தனையோ ஜென்மா கடந்து வந்திருக்கோம். அதனால் இல்லறம் நல்லா வாழணும், அதே நேரத்தில் வந்த வேலையும் செய்யணும். இறையும் தேடணும் இறைவனும் தேடணுங்கிறது தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். இல்லறமே வேண்டான்னு சொல்ல முடியாது, இல்லை அந்த ஆன்மீகமே வேண்டான்னு சொல்ல, ரெண்டுமே தப்பு. இதுவும் அதுவும் தான் வாழ்க்கை. இங்கே இதை விட்டுட்டு அங்கே போனவெல்லாம் இதை தான் நினச்சிட்டு இருப்பான், இல்லறதை தான் நினச்சிட்டு இருப்பான். அறியாமையில் எடுக்கிறதோ, ஒரு எமோஷ்னலில் எடுக்கிறதோ, ஒரு வெக்ஸாக எடுக்கிறதோ, ஒரு தோல்வியில் எடுக்கிற முடிவுகள் நிற்காது. அதனால் படிப்படியாக போகிறது தான் உத்தமம். பிரம்மச்சரியத்தில் பிரம்மச்சரியம் இரு, கிரகஸ்தத்தில் கிரகஸ்தம் இரு. என்ன அவசரம் இருக்குது? எத்தனையோ கோடி ஜென்மா இன்னும் இருக்குது உனக்கு. நீ முக்தி அடையலைன்னா, 12 வருஷம் ஃபோக்கஸ் பண்ணலைன்னா, சிரவணம் பண்ணலைன்னா, மனனம் பண்ணலைன்னா, நிதித்தியாசனம் பண்ணலைன்னு சொன்னால் யோக பிரஷ்டம் ஆகிக்கிட்டே இருக்கும். நேற்று தான் சொன்ன இல்லையா, யோக பிரஷ்டம். நீ அங்கே அலைஞ்சி இங்கே அலைஞ்சி இந்த முதல் 41 வருஷத்தை மிகச்சரியாக வாழணுங்கிற புத்தி இருந்துச்சுன்னா மிக மேன்மையான வாழ்க்கை. நீ எப்படி நினைக்கிறியோ அப்படி அமைக்கலாம் வாழ்க்கை. எனர்ஜி இருக்கும்போது, ஆற்றல் இருக்கும்போது, சிந்தனா சக்தி நல்லா இருக்கும்போது ஏதோ சுற்றி விட்டு எங்கெங்கேயோ தெருவா சுற்றி விட்டு அப்புறமா நான் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன், எப்படி பண்ணுவேன்? மிக முக்கியமான ப்ரைம் டைம் இந்த 40 இயர்ஸ். கணக்கு போட்டோம்ல, எல்லாரமும் வருது, அதில் குவாலிஃபிகேஷனும் வருது, இல்லறமும் வருது, உன்னுடைய தொழில் விருத்தியும் வருது, பொருளாதாரமும் வருது. அப்போ நீ முதல் 50 வருஷம் வாழணும். நல்லா புரிஞ்சு, முதல் 50 வருஷம் வாழணும், அப்புறம் தவம் பண்ணுங்க. இல்லையா ஈக்குவலாக பேர்லாம் ஆரம்பத்துலேருந்தே இறையும் தேடி இறைவனையும் தேடுன்னு, அது அதை விட உத்தமம். அந்த தெளிவு இருக்கணும், அறிவு இருக்கணும். அறிவில் எப்போ பார்த்தாலும் மனசுலையே வாழ்கிறேன் நான், மனுஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, கீழே இறங்கிடுறேன், மிருகமெல்லாம் ஆகிடுற. டிவியை திறந்தால் என்ன வருது? செய்தி கேட்டால் கேட்க முடியுதா? ஒரு செய்தியாவது? 10ல் 8 செய்தி அபத்தமாக இருக்குது, குப்பையாக இருக்குது. நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு லைட்டாக தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? இல்லறத்துல தான் நம்ம இருக்கோம், லைட்டாக தெரிஞ்சிக்க வேணுமா வேணாமா? திறந்தா ஒரே குப்பை கூலம் போட்டோம். அதனால தான் அந்த மந்திரங்களை யாரும் உபதேசம் பண்ண மாட்டாங்க. இதை எடுக்கிறது வேதாந்திகள் சன்னியாசிகளாக தான் மோஸ்ட்லி இருப்பாங்க குருஸ்தானத்தில். அவங்க எடுக்க மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது பின்னாடி போயிடுவான். நம்பால் ஏற்கனவே ரொம்ப ஆசைப்படுறான், அலையிறான், இது சொன்னால் இது சொல்லி கொடுத்தா அது பின்னாடியே போயிடுவான் அப்படிங்கிற பயத்தில் அவங்க சொல்ல மாட்டாங்க. வேறு ஒன்றும் இல்லை. நாம் ஏன் சொன்னோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு அந்த அறிவு இருக்குது. ஏன் நம்ம சொன்னோம் அப்படின்னா, இல்லறத்தில் இருக்கிறவன் இல்லற தடைகள்லாம் அவன் வீட்டில் சௌகரியம் இருக்கணும். வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் சௌகரியமாக இருந்தால் தான் இவன் ஃப்ரீயாக இருக்க முடியும். இவன் ஃப்ரீயாக இருந்தால் இதே மாதிரி 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ இந்த ஆன்மீக சாதனைக்கு பயன்படுத்தலாம். நம்ம வனப்பிரசம் தான் நம்மளுடைய எச்சி, சந்நியாசம் இல்லை. வனப்பிரசத்திலே நம்ம செய்து காட்டுறோம். இல்லறம் நல்லறங்கிறத ப்ரூவ் பண்ணுறோம். அதே நேரத்தில் இறைவனையும் நம்ம திருவடியையும் நம்ம பிடிக்கிறது தான். இதில் எனக்கு சந்தேகம் இல்லை. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அது படிப்படியாக நீங்கும். முடியாதுன்னு சொல்லுவாங்க, முடித்து காட்டுறோம், செய்து காட்டுறோன்னு சொல்கிறோமே, அப்புறம் என்ன? நான் புதுசாக சொல்லலை. நம்ம நாயன்மார்கள்லாம் எடுத்துங்க, ஆழ்வார்கள் எடுத்துங்க. எதுக்கு சந்நியாசம் அந்த பக்குவம் உள்ளவங்க, அந்த ஞானம் உள்ளவங்க, அந்த சந்நியாசத்துக்கு பல ஜென்மா முயற்சி பண்ணவங்க தான் சந்நியாசம் எடுக்க முடியும். எல்லோரும் சந்நியாசம் எடுக்க முடியாது. பை பர்த் வரணும், சுபாவமாக வரணும். அவன் யாரையும் யார் பற்றியும் கேட்க மாட்டான். அவன் அழகாக அப்படியே போயிடுவான். கல்யாணமாக முதல்லே தடுத்துடுவான். இந்த அப்பா அம்மா தான் சும்மா இல்லாமல் அவனுக்கு நான் பண்ணி வைக்கணும், அழகு பார்க்கணும், பேர குழந்தைய பார்க்கணும், எவ்வளோ பெரிய குறிக்கோள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி, அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தை பிறக்கும். அதுக்கப்புறம் அவர் கிளம்பிடுவார். புத்தர்லாம் என்னாச்சு? பெரிய பெரிய மகா அனுபவங்கள்லாம் அவங்களாம் யோக பிரஷ்டத்தில் பிறகுறாங்க. நிதித்தியாசனம் போய் பிராரப்தம் முடிஞ்சிருக்கும். நேற்று சொன்னல 2 கீழான பிறவி கிடைக்காது. புறமத்திக்கு வந்தவனுக்கு கீழான பிறவி இல்லை. ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்து அந்த யோகம் தொடர்றதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அவனுடைய வாழ்க்கையை தொடர்ந்து அவன் சித்தி பெறுவான்.
அது ஒரு கேட்டகரி. இன்னொரு ட்ராக் என்னென்னா, அதே யோக பிரஷ்டானவங்க ஒரு நல்ல ஞானியினுடைய வீட்டில் குழந்தைங்களாக பிறப்பாங்களாம். அவங்க அப்பா அம்மாவே பெரிய ஞானிகளாக இருப்பாங்களாம். அவங்க சின்ன வயசுலேருந்து நல்லதை பெரிய அரிய பொக்கிஷங்கிறது அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது. அது உள்வாங்கிறதுலாம் அதுங்களுக்கு தெரியாது. போக 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 தான் அப்படியே அவங்களுக்கு இதாகுமா. அப்படி அந்த குடும்பத்தில் அர்ஜுனனுக்கு மகாவிஷ்ணு சொல்கிறார், சொந்த கருத்து இல்லை. 6வது சாப்டர் தியான யோகத்தில் 41வது மந்திரம் இப்போ நான் பேசுகிறது. யோகபிரஷ்டனுடைய நிலை என்னன்னு கேட்கும்போது, பக்தியை விட்டுட்டு நான் வந்து கர்மாவையும் விட்டுட்டேன், நான் வந்து யோகத்துக்கு வந்திருக்கேன், எனக்கு பிராரப்தம் முடிஞ்சு என் கதி என்ன அப்படின்னு கேட்டால், உன் கதி ஒன்றும் கெட்டு போகாது. ஒன்று நீ செஞ்சுருக்கிற இந்த மாதிரி சிரவண மனன நிதித்தியாசத்துக்கு வந்தாலே ஏகப்பட்ட புண்ணியம் உனக்கு ஏறிடும். உனக்குடைய புண்ணியத்தினுடைய அளவில்லாத அளவுக்கு ஏறிடும். அந்த அந்த புண்ணியத்துக்கெல்லாம் நீ ஒரு லோகத்தில் நீ இங்கே லௌகிகத்தில் விரும்பினல்ல, நடக்காத போனுச்சுல்ல, அதெல்லாம் நடத்திக்கிறதுக்கு உனக்கு வாய்ப்பு அங்கே கொடுக்கப்படும். அந்த போகங்களை எல்லாம் நீ அனுபவிச்சுட்டு அந்த புண்ணியங்கள் 0 வரும்போது திரும்ப மர்த்திய லோகம் வந்து எங்கே நீ விட்டியோ அப்போ தான் ஒரு ஞானியினுடைய வீட்டில் குழந்தைங்களாக பிறக்குது, இல்லை ஒரு கோடீஸ்வரன் வீட்டில் குழந்தையாக பிறக்கிறது. ஞானிகள் வீட்டில் குழந்தையாக பிறக்கிறது ஏற்கனவே கற்ற ஞானத்தை சிரவணம் பண்ணதை மனனம் பண்ணதை எங்கே விட்டானோ அதை ரெனிவல் பண்ணிக்கிறது. நான் என்னுடைய சொந்த வாழ்க்கையை சொல்கிறேன்னு, எல்லாமே எனக்கு ஏற்கனவே சொல்லிக் கொடுத்ததாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். யார் எது பேசினாலும் எந்த வார்த்தையும் எனக்கு அறிமுகமான வார்த்தையாக தான் இருக்குது. நான் ஹிந்தி படிக்கும்போதே எல்லாம் ஏற்கனவே படித்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த சம்ஸ்கிருதம் வந்து வேதாந்தம் வந்ததுக்கு இல்லை, ஹிந்தி கிளாஸ்னால் படிக்கும்போது எல்லாமே ஏற்கனவே ஒரு வாட்டி படித்தாலே அப்படியே வந்துடும் எனக்கு. இங்கிலீஷ் 5 வாட்டி படிக்கணும் ஒரு எஸ்ஸேவை, ஹிந்தி ஒரே ஒரு வாட்டி படித்தா அது ஃபஸ்ட் கிளாஸ் வந்துடும். அந்த காலத்தில் ஹிந்தியில் ஃபஸ்ட் கிளாஸ் வாங்குறது பெரிய விஷயம். தொடர்ந்து ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கிட்டே வருவேன், ஒரு ஸ்டார் மாதிரி எங்கள் டியூஷனில். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த யோக பிரஷ்ட ஆனவனுக்கு அவனுடைய உழைப்பும் அவனுடைய தபஸும் கெட்டு போகாது. நீ இந்த சிரவண மனன நிதியாசம் குருன்னு இந்த ஒரு வாழ்க்கையை ஆரம்பித்து பிராரப்தம் முடிஞ்சாலும் உன்னுடைய புண்ணியத்துக்கான புண்ணிய லோகத்தில் நீ போய் நீ கேட்டது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிவிட்டு விரும்பினது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிவிட்டு மறுபடியும் இறக்கி விடுவாங்க. இறக்கி விடுறப்ப ஒரு பெரிய வெல்த்து நல்லா சொல்லுது, நல்ல பெரிய பணக்கார குடும்பம்னே சொல்லுது. பெரிய சங்கரர் பாஷ்யம் அப்படி எழுதுறாரு, அதுக்கு மந்திரமும் இருக்குது. அந்த குடும்பத்தில் பிறப்ப அந்த காலகட்டம் வந்தோடனே அதெல்லாம் கட்டாயிடும். இப்போ இவங்க கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாங்கல்ல, அதெல்லாம் வந்து தடுக்க முடியாது. அவன் நிற்கவும் மாட்டான், அவன் யார் பேச்சையும் கேட்க மாட்டான், சுபாவத்துக்கு போயிடுவான், அப்படியே போயிடுவான், விட்ட குறை தொட்ட குறை. ஒன்றாச்சா. 2வது இப்போ இல்லைன்னா 2வது கேட்டகரியில் குழந்தைங்கள் ஞானிகள் வீட்டில் பிறக்கும், அப்பா அம்மாவே ஞானிகளாக இருப்பாங்க, சின்ன வயசுலேருந்து உபதேசம் பண்ணுவாங்க. அது கரெக்டாக அது எல்லாத்தையும் ரெனியூவல் பண்ணிக்கும். அது ஒன்றும் புதுசாக கற்றுக்கல. போன பிறவியில் என்னென்ன எந்தெந்த உடம்பு எடுத்து எப்படி கற்றுக்கிச்சோ அதெல்லாம் இந்த பிறவியில் அதுக்கு ரெனியூவல் ஆகிடும். அங்கேருந்து அது நிதித்தியாசனம் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னு அவர் எடுத்து சொல்கிறார். யோக பிரஷ்டனுக்கு உள்ள வார்த்தைக்கு சொல்கிறார். அதனால் நமக்கு மேன்மையோ மேன்மை. இந்த உள்ளே வந்துட்டோம், இந்த என்ட்ரிக்குள்ளே வந்துட்டோம், குரு வந்துட்டாங்க, வேறு என்ன வேணும்? எல்லா கதவையும் திறந்துடலாம். குருவால் திறக்க முடியாத கதவு ஏதாவது இருக்கா? கிடையாது. ஏன்னா சாவியை அவர்கிட்ட தான் சுவாமி கொடுக்குறாங்க. சில முக்கியமான கீ பர்சன் சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் கீ பர்சன் சொல்லுவாங்க. அந்த முக்கியமான கீ அவங்கக்கிட்டே இருக்கும். அதனால் இதில் மந்திரங்களை அது யந்திரம் எப்படி தயாரிக்கிறதுங்கிறத பற்றி பேசுது. அது நமக்கு இல்லை, அது ஏற்கனவே யந்திரமாக வடிவமைச்சு வச்சுருக்காங்க. அதுக்கு நம்ம பூஜை பண்ணலாம், இல்லை வந்து அந்த மந்திரங்களை ஜபிக்கலாம். மந்திரங்களை ஜபிக்கிறது நம்ம இல்லறத்தில் இருக்கிற வரைக்கும் உத்தமம். ஏன்னா பணம் தேவை, பொருள் தேவை, சாதிக்கணும். இந்த நிலையை கடந்துட்டிங்கன்னா ஓகே, அதெல்லாம் வேண்டாம், என்ன மாதிரி வெறும் ஓங்காரம் மட்டும் ஜபிக்கலாம். உங்களுக்கு குழப்பம் இருக்கக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். மந்திரமே உபதேசம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கிறவன் நான். அதுமாரி பலாபலன்களை எடுத்து சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறவன். ஆனால் ஓங்காரம் உபதேசிக்கிறேன், மற்ற மந்திரங்கள்லாம் இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறேன். யார் எடுத்துக்கிறதும் அது விடுறதும், ஏன்னா அது மறைப்பொருளாக இருக்குது. இப்படி ஒன்று இருந்ததுன்னா அதை செஞ்சால் நீங்கள் நான் நல்லா இருப்பேனே, எனக்கு குடும்ப பிரச்சனைகள்லாம் எனக்கு தீருமே, நான் வந்து ஃப்ரீயாக நான் வந்து செய்வேனே, ஒரு இன்டென்ஷன் இருக்குல்ல.
இப்போ தடையாக இருக்கல, கர்மா தடையாக இருக்கல, அந்த கர்மாவை காலி பண்ணலாம். ஓகே, சரி. இப்போது அத வக்திரத்ரய அங்கை நியாசக. இப்போ நியாசம் பண்ணணும். இப்போ நியாசம் பண்ணணும்னா நீ அந்த யந்திரத்துக்கு பூஜை பண்ண போகிற, அதனால் நியாசம் பண்ணிக்கணும். நியாசம்னா சுத்திகரணம் பண்ணிக்கிறதும். அவங்க அங்கங்களுடைய விரல்களால் உடம்புனுடைய அங்கங்களை 6 இடத்துல தொட்டு அங்கே இருக்கக்கூடிய தேவதாவை ஆக்டிவேட் பண்ணணும். அது பேர் வக்தத்ரயம்ங்கிற மந்திரம். ஒன்றாச்சா. ரெண்டாவது ஸ்ரீசுக்தத்தில் சொன்ன மந்திரப்படி கிரமேஷோ நியாசம். எப்படி எதை நியாசம் பண்ணணும்னா மஸ்தக, நெற்றி, லோச்சனை, கண், ஸ்ருதி, காது, கிராண, மூக்கு, வதனம், முகம், கண்டம், கழுத்து, பாகு, துவயம் 2 கைகள், ஹிருதயம், நாபி, குகிய மர்மஸ்தானங்கள், அதாவது எருவாய், கருவாய், பாயு, ஜானு, ஜங்கனா தொட, ஜானுன்னா முழங்கால், ஜானு ஜங்க ஜானு. ஊரு கஷ்டம்னா, ஊருன்னா இந்த தொடையினுடைய மேல் பகுதி, இடுப்புக்கு கீழே. ஊரு கஷ்டம் தண்டவாணி மௌஞ்சி கோபி நிதாரம்னு மந்திரம் முருகனுக்கு தியானம் வரும். ஆச்சா. இப்போ ஜங்கேன தொட, ஜானனா முழங்கால். இதெல்லாம் பேர் தெரிஞ்சுங்க சும்மா. இதெல்லாம் ஸ்ரீசுக்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மந்திரங்கள் சொல்லபடி அந்த அங்கங்களை தொட்டு நாசம் பண்ணணும். அமல கமல சம்சா தத்ரஜக புஞ்சவர்ணா கரகமல திருதேஷ்டா. அமல கமல தூய்மையான கமலம், அதில் புஞ்சவர்ணாக திரஜக புஞ்சவர்ணாக வெள்ளை மஞ்சள் மஞ்சள் கலந்த நிறத்தில் கரகமல கைகளில் 2 கைகளில் தாமரையும் திருத்தேஷ்டா அபத்தி வரதம். ஒன்று அபயம் காமிக்குது, ஒன்று வரதம் காமிக்குது. ஒன்று பயப்படாத அப்படிங்கிறது திருவடியை பார்க்க சொல்லும். இவர் கையை காமிக்கிறது வரத்தை கொடுக்கும். அப்புறம் ரெண்டு மொத்தம் 4 சதுர்புஜம். இந்த லக்ஷ்மி போட்டா பார்த்தா தெரியும். சதுர்புஜம் 2 கையில் தாமரை வச்சுருக்கோம். மேலே 2 கையில் ஒரு கை வரதம், கீழே இருக்கிற வை இதில் வந்து கடம் வச்சுருக்கு. பொதுவாக கீழே இப்படி வச்சுருக்கோம். அது திருவடியை பாருன்னு அர்த்தம். அப்படி யுக்மாம்புஜா ச மணிக்கடக மணிகள் பதித்த கடகம், அதாவது வளையல். விசித்திர அலங்கிருத்தா பலவிதமாக அலங்கரிக்கப்பட்ட அம்பாள். அப்படியே இது லக்ஷ்மி அப்படியே தியானம் பண்ணணும். இந்த வடிவத்தை தியானம் பண்ணணும். விசித்திர அலங்கிருத்தா கல்பஜாலகினா ஆஸ்பீஷியஸ்னா என்னது? ரொம்ப புனிதமான அந்த அலங்கரிக்கப்பட்ட இந்த வடிவத்தை சகல புவன மாதா, எல்லா லோகத்துக்கும் மாதாவாக இருக்கக்கூடியவளை அதான் தாயார்னு சொல்லுவாங்க. அவங்க இதில் நம்ம அம்பாள்னு சொல்லுவோம், சைவத்தில் அம்பாள்னு சொல்லுவோம். பெருமாள் கோயிலில் தாயார்னு சொல்லுவாங்க. தான் புவன சகல புவன மாதா, எல்லா பூமாதேவி சொல்லக்கூடிய பூமானாலே ஆணையும் குறிக்கும் பெண்ணையும் குறிக்கும். பூமா மிக பிரம்மாண்டமானன்னு அர்த்தம். சகல புவன மாதா சந்ததம் ஸ்ரீஹி நக சியைஹி, தொடர்ந்து எங்களுக்கு செல்வத்தை அழிப்பாயாக, செல்வத்தை கொடுப்பாயாக, தருவாயாக அப்படின்னு இந்த வடிவத்தை தியானிக்க சொல்கிறதுக்கு வடிவத்தை தியானத்துக்கு வடிவமைக்கிறாங்க. சொல்லுது. தத் பீட கர்ணிகாயாம், அவருடைய பீடம் நடுப்பகுதி சாத்தியம் ஸ்ரீபீஜம், தாமரை, ஒரு தாமரையை வரைகிறீங்க. அதில் நடுவில் ஸ்ரீபீஜம், பீஜம்னா பீஜம்னா விதை பகுதியாக இருக்கக்கூடிய இடம்.
சேம் அப்படிங்கிற வார்த்தை. இந்த மந்திரம் தான் நேற்று உங்களுக்கு சொன்னது. ரொம்ப வீரியமிக்க மந்திரம். ஓம் ஸ்ரீம். பெண்கள் ஜபிக்கலாம். புரியுதா? வசவ ஆதித்ய கலா பத்மேஷு. வசவ்னா அது 8 வசுக்கள்னு சொல்ல, அஷ்டவசுக்கள்னு. இந்த 8 இதழ் கொண்டது ஆதித்ய, துவாதசாதித்யன்னு சொல்லுவாங்க. 12 சூரியர்கள் அந்த அல்லது 12 இதழ் கொண்ட தாமரை. அப்புறம் கலா பத்மேஷு, கலா சோடச கலா 16. அதாவது 8, 12, 16ங்கிற எண்ணிக்கைக்கு புரியறதுக்காக வசுக்கள், ஆதித்யா, கலாவை பற்றி சொல்லி இத்தனை இதழ் கொண்ட தாமரைகள். நம்ம எண்ணி பார்த்துருக்கோமா? நேரமே இல்லை. நம்ம எவ்வளோ முக்கியமாக இருக்கும். டெய்லி வருது, 10 வருஷமாக பூ வருது, தாமரை பூ. ஒரு நாளாவது பிரிச்சுருக்கோமா? ஐயா எனக்கு பிரிக்க தெரியாது, நான் அப்படி பிரித்தேன்னா கிழிஞ்சிரும் அப்படின்னா பொறுமை இல்லைன்னு அர்த்தம். மெதுவாக பிரித்து பாருங்கள், நாளைக்கு பார்க்குறேன். அப்போ என்னாச்சுன்னு கேட்டால், பத்மேஷு 16 கலா, 16 இதழ் கொண்ட தாமரை. ஸ்ரீசுக்தத்தில் சொன்னபடி அர்த்தா பாதி மந்திரங்களோட தத் பகிரியக அந்த பீஜத்தை சுற்றி வெளிப்புறத்தில் சுச்சிருத்தி மாத்ருக்கையா, சுச்சிருத்திங்கிற பீஜத்துக்கு புறத்தில் சுச்சிருத்திங்கிற மாத்ருக்கையா மந்திரம் சொல்லுவாங்க. அதை எழுதணும். அதாவது ஆ முதல் ஷா வரைக்கும். ஆ ஆ இ இ உ உ அப்படின்னு வரும். அப்புறம் க க, அந்த க க க க ஞ, அதுலேருந்து ஒரு இக்ஷா வரைக்கும் அந்த எழுதலாம். உங்கள்கிட்ட போய் சொன்னோன்னா சிரிப்பீங்க நீங்கள். அந்த அக்ஷரத்துக்கே அவமானம். அதனால் என்ன பண்ணுறது? மந்திர வாசனையே இல்லாதவங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? நம்மளை அப்படி கெடுத்து விட்டானுங்க, எல்லாம் நம்மளை மிஸ்கைட் பண்ணிட்டானுங்க. இல்லைன்னா நீங்கள் எல்லாம் படிச்சிருக்க வேண்டாமா? தெரியுமா தெரியாதா? ரக்ஷிதா தெரியுமா? இது உனக்கு ஹிந்தி தெரியுமா? ஐக்கு தெரியாதே? ஹிந்தி கிளாஸ் இல்லையா அவங்க ஸ்கூலில்? ஹிந்தி புக்கு இல்லையா? செகண்ட் லாங்குவேஜ் இல்லையா? தேர்டு இருக்குல்ல? அப்போ தெரியணுமே உனக்கு. தெரியாதா? நீ ஹிந்தி எதிர்ப்பு பண்ணுறியா? அதெல்லாம் பண்ணாதீங்க. ஒரு மொழியை கற்றுக்கிறது ஒரு பிறவிக்கு சமங்க. என்னத்த சொல்கிறது? படித்தவங்களை கேட்டால் சொல்லுவான். ஸோ கடவுளே, சட்டம் போட்டு தான் திருத்தணும் போல. தத் பாஹிய சுச்சரித்தி மாத்ருக்கையா. மாத்ருக்கையா தான் ஆவலேருந்து க்ஷா வரைக்கும் மந்திரங்களை எழுதி ஸ்ரீயம் ஆவாகியத், ஸ்ரீயம் ஆவாகியத், லக்ஷ்மியை ஆவாகனம் செய்யணும், கூப்பிடணும். மந்திரங்களை வடிவமைச்சிட்டு இந்த தாமரையில் பீஜத்தை எழுதி சுற்றி அர்த்த மாத்திரை எல்லாம் எழுதி எல்லாத்தையும் சொல்லி எல்லாம் எழுதி 10 அங்கங்கள். 10 அங்கங்கள் என்னது? தசகம் அப்படின்னு சொன்னால் ஓங்காரம், ஷட்கோணம், வட்டம், அப்புறம் 8 இதழ், 12 இதழ், இதெல்லாம் சேர்த்து. அப்புறம் இப்போ லேயர், இப்போ நவ ஆவரணம், 9 ஆவரணம் பண்ணியிருக்கோம். 9 நிலைகளில் உள்ள நுழையிறோம். வட்டம் 9 வட்டம் வச்சுங்க, புரியறதுக்காக சொல்கிறேன். பிரதம ஆவர்த்தி நவ ஆவரண பூஜைன்னு சொல்லுவாங்க. முருகனுக்கே அது பண்ணுறாங்க. பிரதம ஆவர்த்தி அங்கைஹி, முதல் ஆவர்த்தியில் முதல் லேயரில் முதல் ரவுண்டில் அங்கநியாசம். துவத்தியா பத்மாதிர்பிகி, தேவதைகள், பத்மா முதலிய தேவதைகள். பத்மா முதலிய தேவதைகள்லாம் 8 பேர் இருக்காங்க. பத்மா, பத்மவர்ணா, பத்மஸ்தா, ஆர்தா, தர்ப்பயந்தி, திருப்தா, ஜலந்தி, ஜுவலந்தி, ஸ்வர்ண பிரகாரா அப்படின்னு 8 பேர் இருக்காங்க. அப்புறம் லோகேஷ் திருத்தியா, 3வது லேயரில் லோகங்கள், இந்திர முதலிய லோகங்கள்லாம் இருக்குல்ல, அந்த லோகங்கள் அதை வர்ணித்தோம். துரியா 4வது நேரத்தில்
ஆயுதங்கள் சகல ஆயுதங்கள் வஜ்ராயுதங்கள் முதலிய சகல ஆயுதங்களை பூஜிக்கிற மாதிரியும் விருத்தி பவதி இதெல்லாம் பண்ணி பிறகு ஸ்ரீசூக்தா ஸ்ரீவை ஆவாகனம் அழைத்து ஷோடச சகசிர ஜப பூஜித்து ஷோடச சகசிரம் 16,000 முறை ஜபிக்கணும். ஆச்சா என்ன இப்படி இருக்கு. அடுத்து ஸ்ரீம் மூல மந்திரத்தை பற்றி சொல்ல போகுது. சௌபாகிய ரமா ஏகாட்சரியா சௌபாகியம் தரக்கூடிய பாக்யம் சௌபாகியம் லக்ஷ்மியினுடைய ஏகாட்சரியா ஒரே எழுத்துடையவள். அங்கே ஏகாட்சரம் ஓங்காரம். அம்பாளுக்கு நேற்று ஆண்களுக்கு உபதேசம் பண்ண ஹ்ரீம் அம்பாளுக்குடைய மந்திரம். அங்கே என்ன தெரியுமா, ஏன் லெஜெண்டரி வாழ்க்கை வாழ முடியும், எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும்னா, ஒரு வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கிறாள்னு சொல்கிறாங்கல்ல, அது இதுதான். அறிவு, ஆற்றல், ஆசை அறிவு செயல். ஆசை அறிவு செயல் ஆற்றலாக இருக்குது. சொல்கிறது புரியுதா? ஆசை இச்சாசக்தி, அறிவு ஞானசக்தி, ஆற்றல் செயல். புரியுதா? வேலுடைய தத்துவமாக தான் ஆழம் அகலம் நுட்பம். இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி. வெற்றிக்கு காரணம். அதனால வெற்றிங்கிற வார்த்தை வெல்க, அப்படி தான் வெர்னா இருக்கு. புரியுதா? எங்கள் பாஸ் சொல்லுவார், வேல்னாலே வெற்றி தான்ப்பா. புக் பண்ணிட்டு வந்துடுவேன், ஃப்ளாட்டு புக் பண்ணிட்டு வந்துடுவேன். வண்டி எடுத்துகிட்டு போனால் 4 முறை போனால் ஒரு முறை வண்டி புக்கிங்கில் வரும், பாக்கி 3 முறை எம்டியாக வரும். போயிட்டு கஸ்டமர் சைட்டுக்கு சொல்கிறேன், நான் 4 முறையும் புக்கிங்கோட அங்கேயே மெசேஜ் பறக்கும். அவர் சொல்லுவார், சும்மா பாராட்டுறது. எங்கள் பாஸ் பாராட்டின மாதிரி என்னை யாருமே இந்த உலகத்தில் பாராட்டினதில்லை. அதுமாதிரி செஸ் பேரண்ட் பாராட்டின மாதிரி யாருமே பாராட்டினது. அப்படி பாராட்டுவாங்க. அது உண்மையாக பொய்யா ஏதோ அவங்களுக்கு பாராட்ட தோணுது. நான் அதை பொருட்படுத்த மாட்டேன். அவங்க என்னென்னமோ சொல்லுவாங்க, என்னென்னமோ சொல்லியிருக்காங்க. இப்போ அது ஒரு போதை. அதுக்குள்ளே போகக்கூடாது, அது உள்ளே விடக்கூடாது. மைண்டில் வச்சுங்க. அதெல்லாம் அது ஒரு போதை, அது ஒரு மயக்கத்தை உருவாக்கிடும். ஆனால் நம்ம நிலையை நம்ம விடக்கூடாது. அது புரிஞ்சுக்குங்க. நான் சொன்னாலே ப்ரைடுங்கிறது, ஒரு ப்ரௌடுங்கிறது ஒரு மெஜஸ்டிக். அது அகங்காரம் இல்லை, அது சொரூபம். நல்லா புரிஞ்சுங்க. நம்பர் 1 இருக்கிறவங்க, பெரிய சாதனையாளர்களாக இருக்கிறவங்க திடீர்னு வர முடியாது. அவங்களுடைய சொரூபத்தில் அது இருக்கும், அது வெளிப்படும். அப்போ அங்கே மெஜஸ்டிக்குங்கிற வார்த்தை தான் மிகச்சரியாக. கம்பீரமாக இருப்பாங்க, ப்ரைடாக இருக்காங்கன்னு சொல்லுது. ப்ரைடாக இருக்கிறது அல்ல, அது வித்தியாசம் இருக்குது. புரிஞ்சிச்சா? அகங்காரம் இல்லை, அகம். அது அவங்களுடைய சொரூபம். அவங்க கம்பீரமாக இருக்காங்க, அந்த அளவுக்கு உள்ள விஷயம் இருக்குது. அவங்க போய் நார்மலாக அவங்க டீல் பண்ணால் இருக்க மாட்டாங்க அவங்கக்கிட்ட. அந்த டேலண்ட் இருக்கிறவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும். அப்போ தான் அவங்களுடைய சொரூபம் வெளியில் வரும். புரியுதா சொல்கிறது? ரொம்ப நுட்பமான விஷயம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சில பேருக்கு புரிஞ்சிருக்கலாம். இப்போ நான் அடியெல்லாம் என்னுடைய நிலைக்கு கீழே இறங்க முடியாதுன்னு சொல்கிறது என்னன்னு கேட்டால், அது செயற்கை இல்லை, அகங்காரமும் அல்ல, அது ஒரு யதார்த்தம். அங்கே தான் இருப்பேன். புரியுதா சொல்கிறது? அங்கே தான் இருப்பேன். கீழே இறங்கினதெல்லாம் முருகன் தான் நம்மளை மாற்றினார். இன்றைக்கி அதை என்றைக்கும் மறக்க முடியாது. சுவாமி எல்லாருக்காக இறங்குறாங்க, நாம் சுவாமிக்காக இறங்குவோன்னு இந்த அகங்காரத்தை, அந்த ப்ரைடை, மெஜஸ்டிக்கு மேலே இருக்கக்கூடிய ப்ரைடை தூக்கி எறிஞ்சோம், குழி தோண்டி புதைச்சோம். அகங்காரம் இல்லாத அகமாக இருக்கிறது தான் இறைவனுடைய கேரக்டர் அப்படின்னு தூக்கி போட்டோம்.
அச்சா அது ஒரு பக்கம். இது ரொம்ப நுட்பம். அகங்காரத்துக்கும் அகத்துக்கும் ஒரு நுட்பமான ஒரு சொல்லுவாங்கள்ல மயிரிலையில் ஒரு வித்தியாசம் இருக்குன்னு, அது ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப ரொம்ப நுட்பமானது அகங்காரத்துக்கும் அகத்துக்கும் உள்ள வித்தியாசம், ப்ரைடுக்கும் மெஜஸ்டிக்கும் உள்ள வித்தியாசம். நீ ப்ரைடாக இருக்கக்கூடாது, மெஜஸ்டிக்காக இருக்கணும். உன்னுடைய பேச்சு, உன்னுடைய செயல்பாடுகள், உன்னுடைய காரியத்தினுடைய விளைவுகள் இந்த உலகம் போற்றணும், கொண்டாடணும், மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். அதை செய்து முடிச்சு நீ நடந்து வரப்போ எப்படி வேணாலும் வரலாம். அங்கே மெஜஸ்டிக் எப்படி நடந்தாலும் உன்னை பாராட்டுவாங்க மக்கள். இன்னும் ஆழமாக சொல்ல விரும்புகிறேன், அதை விட்டு நகர முடியல என்னால், போதும் அப்படிங்கிறேன். இன்னும் அதுக்குள்ளே இன்னும் நுட்பம் இருக்குது, நிறைய இருக்குது அதுக்குள்ளே. அது உங்களுக்கு இறைவன் கொடுத்த வரம், ஸ்வரூபம், உங்கள் ஸ்வரூபம். அது யாரும் உங்களுக்குள்ள திணிக்க முடியாது, எடுக்க முடியாது. இப்படி எப்படி பிரம்மஞானம் உங்கள் உயிரோட உயிராக கலந்துருக்குன்னு சொல்கிறேன்ல, அது மாதிரி உங்கள் டேலண்ட் உங்கள் உயிரோட உயிராக கலந்துருக்கு. அதை நீ பிடிச்சா அதில் நின்னா மேலே ஏறிடுவேன். உனக்கு தெரியும் உங்களுக்குள்ள விசேஷம் இருக்குன்னு, ஆனால் தொடர்பு கொள்ள மாட்டேன். நேரம் இல்லை, அங்கே போனேன் இங்கே போனேன், அதுவா நடக்கட்டும் அப்படி போயிட்டு. எல்லாருக்குள்ளேயும் விசேஷம் இருக்குது. சரி, அங்கேருந்து கடக்கிறேன், அந்த இடத்த கடக்கிறேன். இந்த 16,000 மந்திரம் எதுக்குன்னா, நல்லா அது உத்வேகமும் வலுவும் பெற ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிறதுக்காக 16,000 மந்திரம். இப்போ சீக்கு வந்துட்டோம். மூல மந்திரம் சௌபாகியரமாக ஏகாட்சரையா ஓரெழுத்து மந்திரம். ஸ்ரீம் மந்திரம். ரிஷி பிருகு. சந்த நிச்சிருத் காயத்ரி. தேவதா லக்ஷ்மி, அதான் ஸ்ரீ. பீஜம் ஷமம். ஷம் அப்படிங்கிறது பீஜம். சக்தி சீம் இத்தியாதி. நோ ஷாம் இத்தியாதி. பீஜம் ஷமம், சக்தி ஷாம் முதலியன. ஷடங்கம் என்ன? ஷாம்னா என்னன்னு கேட்டால், இந்த காக்கா கிக்கி குக்கு குரு அப்படி சொல்லுவோம்ல, கே கை கோ கவு. யாராவது சிரிச்சிங்கன்னு வச்சுங்க, என்னையா நம்ம தமிழில் இல்லையா காக்கா கிக்கி இல்லையா? அது சொன்னையா சரி சரி, எனக்கே சிரிப்பு வருது. புதுசாக இருக்குல்ல உங்களுக்கு. அது மாதிரி சா சி சி ஸ்ரு ஸ்ரு அப்படின்னு ஸ்ரா சி சி ஸ்ரு ஸ்ரு ஸ்ரே ஸ்ரை ஸ்ரோ ஸ்ரவ் ஸ்ரம் ஸ்ரக அப்படின்னு வரும். அதை தான் இங்கே அதில் 6 எடுக்கிறாங்க. ஸ்ராம் ஸ்ரீம் ஸ்ரூம் ஸ்ரைம் ஸ்ரௌம் ஸ்ரக. இந்த 6ம் பீஜம்னு சொல்லி 6 அங்கநாசம் செய்யணும். 6 அங்கநாசம் சகசிரம், நெத்தி, இந்த சொன்ன நேற்று மூக்கு கீழே வாய்க்கு மேலே, அப்புறம் வலது மார்பு, இடது மார்பு, நாபி. சௌபாகியம் என்றால் ஸ்ரீ லக்ஷ்மி. பூயாது பூயோ, மீண்டும் ஏராளமான சிறப்புகளோடு. துவபதம் அபயம் வரதம் கரா, அதே தான் 2 இதில் அபயகஸ்தம் வரதகஸ்தம். துவபதம் 2 பாதம். தப்த கார்த்த ஸ்வராபா, ஒரு சுட்ட பொன் போல உடம்பு, வெளிச்சம். சுப்ரா அப்ராம் பேவ யுக்ம, தூய புனிதமான வெண்ணிறமான மேகம் போல. 2 கைகளில், ஏற்கனவே 4 கைகளில் 2 தாமரை, 2 வரதம் அபயம்னு சொன்னோமா. அது மட்டும் இல்லாமல் 2 யானை. திருத்த கும்பாத பேர் சிச்சையானி
சிஞ்சமானேன்னா சிச்சமானேன்னு போட்டிருக்கு, சிஞ்சன்னு வரும். சிச்சமானேனால சிஞ்சம்னு சொல்லிக்கலாம். என்ன அர்த்தம்னா இந்த கஜமானது கடத்தினால அபிஷேகம் பண்ணுது. அந்த அபிஷேகத்தில் பொருள் எல்லாம் போட்டோம். ரத்ன அபிஷேகத்தை போல. சரி, நம்ம லக்ஷ்மியினுடைய இருப்பிடம். ரக்தாத்யோ ஆபத்த மௌலி விமல துக்குலா துக்கலாத்தவாலே லேபனாதி பத்மாட்சி பத்மநாபோரசி. ரக்தாதி சிகப்பு நிறம் முதலிய கலர்கள் நிறைந்த ஆபத்த கட்டப்பட்ட மௌலி கிரீடம், சிகப்பு கிரீடம். விமல துக்கல ரொம்ப தூய்மையான அழுக்கற்ற பட்டு வஸ்திரம் அணிஞ்சிருக்கிறது. லேப்பனாதி சந்தனாதி திரவியங்கள், ஜவ்வாது இந்த மாதிரி நறுமண பொருட்கள் பூசப்பட்ட. பத்மாட்சி தாமரை போன்ற கண்கள். பத்மநாபோ நாபி. பத்மநாபோரசி. பத்மநாபன்னா இங்கே பத்மநாபன் விஷ்ணுடைய இருதயத்தில் கிருத்தவசதி தாயாருடைய இருப்பிடம் பெருமாளுடைய பத்மநாபருடைய நெஞ்சு பகுதி, அங்கே வசிக்கிறாள். பத்மகாஹா, அவளை பத்மகான்னு சொல்லுவாங்க. ஏன்னா பத்மாசனத்தில் உட்கார்றா. பேர் லக்ஷ்மி ஸ்ரீயை. அவள் எங்களை காப்பாற்றட்டும், அவள் எங்களை வாழ வைக்கட்டும். ஆனால் பூஜையில் தியானிக்கிறாங்க. இதெல்லாம் ஸ்ரீசக்கரம் வரைஞ்சி அப்படியே எல்லாத்தையும் அனுமானிக்கிறாங்க, கெஸ் பண்ணுறாங்க, கற்பனா பண்ணுறாங்க. தத் பீடம் அஷ்டபத்திரம். அவளது பீடம், உட்கார பீடம் அஷ்டபத்திரம் 8 இதழ் கொண்ட, விருத்தத்ரயம் 3 வட்டமுடைய, துவாதசகண்டம் 12 பகுதிகளை உடைய, சதுரஸ்ரம் கட்டம், ரமா பீடம் ரமா உட்காரக்கூடிய பீடம். கர்ணிகாயாம் அதனுடைய நடுப்பகுதி, சாத்தியம் ஸ்ரீபீஜம் அதனுடைய நடுப்பகுதியில், இந்த வட்ட சதுரம்லாம் சொன்னோம்ல, அதுக்கு நடுப்பகுதியில் லக்ஷ்மி சாத்தியம் ஸ்ரீபீஜம் ஸ்ரீயானந்த லக்ஷ்மி உட்காருகிறாள், அமர்ந்திருக்கிறாள். அவளை சுற்றி பீட சக்திகள், பீடத்தை சுற்றி சக்திகள் 9. விபூதி, ருன்னதி, உன்னதிஹி, காந்திஹி, சிஷ்டிஹி, கீர்த்திஹி, சன்னதி, வியஷ்டி, சத்கிருஷ்டி, உத்கிருஷ்டி, ரித்தி, இப்படி 9 சக்திகள். அதோட பிரணவாதி, பிரணவத்தை முன்னாடி சொல்லியும் ஓங்காரத்தை முன்னாடி சேர்த்தும், நமோ அந்தைஹி நமகங்கிற வார்த்தை பின்னாடியும், அப்புறம் சதுர்த்தி அந்தைர், சதுர்த்தினா விபக்தி அது, அதாவது அப்படின்னா ஐன்னு முடியும். இப்போ எப்படின்னு சொன்னால் லக்ஷ்மி அப்படின்னா லக்ஷ்மியை, ஓம் லக்ஷ்மியை, விபூத்தியை, ஓம் உன்னத்தியை அப்படின்னு இந்த எல்லாத்துக்கும் சொல்லணும். விபூத்தியை, உன்னத்தியை, காந்தியை, சிஷ்யை அப்படின்னு சேர்ப்பாங்க. இது ஸ்ரீலிங்க எல்லாத்துக்குமே சேர்ப்பாங்க. அப்படி நம்ம காலையில் மேற்கு பூஜை பண்ண கேட்டுறீங்களா இல்லையா? ஏன்னா பார்த்தா ஒன்றுமே தெரியாத மாதிரி முகத்தில் ஒரு மாற்றமும் இல்லாமல் எப்படி நடிகர் திலகமாக இருக்கீங்க. மந்திரங்களை காதில் கேட்டிங்களா இல்லையா? அதான் அங்கேஹி. அடுத்தது பிரதமாவிருத்தி. திரும்ப ஒரு இந்த 9 சக்திகள் கூட இருக்கா, இப்படி தான் அதை மந்திரத்தை சொல்லணும். ஓம் விபூத்தியை நமக, ஓம் உன்னத்தியை நமக,
ஓம் காந்தியை நமக அப்படின்னு சொல்லணும். அப்புறம் திரும்ப பிரதமாவிருத்தி அங்கை முதல் லேயரில் முதல் ரவுண்டில் அங்கநியாசம், துவித்தியாவில் வாசுதேவாதி ரெண்டாவது ரவுண்டில் வாசுதேவாதி வாசு முதலிய தேவர்கள், மூணாவதில் பால்கியாதி எல்லாம் தேவர்கள் தான். அப்புறம் சதுர்த்தியில் இந்திராதி தேவர்கள், அந்த தேவதை பூஜை, ஆயுத பூஜை, துவாதச லட்ச ஜபம், இப்படி 12 லட்சம் ஜபிக்கணும். சும்மா கிடைக்காது பணம், ஜபிச்சா கிடைக்கும். நீங்கள் வேணால் நெருக்கடியில் இருக்கும்போது ஜபிங்க. அதான் உங்களுக்கு சொல்ல வந்தது, நான் அடியன் சொல்ல வந்தது. உங்களுக்கு ஏன் அதை உபதேசம் பண்ணினேன்னா, நெருக்கடியான சூழ்நிலை இருக்கும்ல, அப்போ ஜபிங்க. புரியுதா? சாதிக்கணும், அந்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் ஜபிக்கிறது உத்தமம். டெய்லி ஜபிக்காட்டினா கூட நெருக்கடி இருக்கும்போது ஜபிச்சிங்கன்னா இது கை கொடு. அடியெல்லாம் நெருக்கடியில் ஜபிப்பேன். இது இல்லை, ராமஜெயம், ஸ்ரீராமஜெயம். முதல்ல என்னை தொட்டது ஸ்ரீராமஜெயம் தான், மறுக்க முடியாது. மன்னார்குடி ராஜகோபால சுவாமி. உள்ள சிவபரம்பரையில் இருந்தாலும் பெருமாள் தான் மந்திரத்தை முதல்ல கொடுத்து பாஸ் பண்ணு, அப்புறம் வெஜிடேரியனாக மாற்றினது அவர் தான், மறக்க முடியாது. தானாகவே போச்சு. நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் ஒரு புள்ளியை தொடும்போது எல்லாம் தானாகவே போயிடும். நம்மளை விட்டு அது கெட்டதெல்லாம் போகலேன்னு வருத்தப்படாதீங்க, அதெல்லாம் போய்டும். நல்லதை நோக்கி போக போக அது கிட்டக்க வராது, பலம் இழந்து போயிடும், உதிர்ந்து போயிடும். கெட்டதெல்லாம் நெகட்டிவ்லாம் துண்டக்கானும் துணியக்கானும் ஓடி போயிடும். நாம் தான் அதுக்கு இடம் கொடுத்து வச்சுருக்கோம், தெரியாமல் கொடுத்துட்டோம். இடம் நல்லா இருக்குது, வசீகரமாக இருக்குது, சுவையாக இருக்குன்னு இடத்த கொடுத்துட்டோம், அது மடத்தை பிடிச்சிச்சு. அது மாதிரி அப்பயே அதான் 7th ஸ்டாண்டர்ட், எல்லாம் 7th ஸ்டாண்டர்ட் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். அதான் 6லேருந்து வேறு ஊருக்கு வரேன். அந்த ஃபஸ்ட் ஆஃப் வாழ்க்கை 6 வயசோடு முடிஞ்சு போய் 6th ஸ்டாண்டர்டோட 11 வயசோடு முடிஞ்சு போச்சு. 12வது வயசில் 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து எல்லா மாற்றமும். அதுக்கு முன்னெல்லாம் இருப்பேன், லைட்டாக சிந்திச்சு விட்டுருவேன். இங்கே வந்து நல்லா சிந்தித்தோம், அந்த வயசில் நல்லா சிந்தித்தோம். இப்போது 12 லட்சம் 12 லட்சம் ஜபிக்கணும். இதெல்லாம் ஜபிச்சிடலாம். நம்மளால் முடியாது ஏதாவது இருக்கா? நம்மளால் முடியாது ஏதாவது இருக்கா? நம்ம பண்ண மாட்டோம், நம்மளை யாரும் வலியுறுத்துறது இல்லை. நம்ம கொஞ்சம் ஒரு மென்டல் சோம்பேறி, மென்டல் லேசினஸ்ன்னு சொல்கிறோம்ல, அப்படியே விட்டுறோம். டெய்லி நம்ம செய்கிற வேலை இருக்க 2 ஹவரில் அதை செய்யலாம். லேசியாக இருக்கிறதுனால 8 மணி நேரம் அதை வச்சு செய்யுது. புரியுதா? உங்களுக்கு இருக்கிற அறிவுக்கு 2 ஹவரில் அதை நீங்கள் பண்ணிவிடுவீங்க. இதெல்லாம் நான் அந்த கதையெல்லாம் சொன்னால் பெரிய கதையாக இருக்கும், வேண்டாம் விடுங்க. இங்கே வாசுதேவாதி தேவர்களை வணங்கணும்னு சொன்னால், அங்கே வந்து பிரத்யும்ன, அனிருத்த, சங்கர்ஷனங்கிற தேவதைகள் வாசுதேவாதி சொன்னிச்சில மேலே, வாசுதேவாதி தேவதர். அப்புறம் பாலாக்கி அப்படின்னு ஒருத்தர் சொல்லி சொன்னிச்சில்ல, அதிகாரியான பாலாக்கி, விமலா, கமலா, விபீஷிகா, வனமாலிகா, மாலிகா, வசுமாலிகா, இதெல்லாம் ஹிந்தி பாஷ்யம். இப்போ நான் இப்போ சொல்கிறதெல்லாம் ஹிந்தியில் பாஷ்யம் பண்ணியிருக்காங்க, அந்த இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 12 லட்சம் இதை ஜபிக்கணும். இது புரிஞ்சிச்சா? அப்புறம் அர்ச்சனை, இதான் சொன்னால, லக்ஷ்மியை நமக, ஓம் லக்ஷ்மியை நமக, ஓம் ஸ்ரீயை நமக, ஓம் வரதாயை நமக, ஓம் விஷ்ணுபத்னியை நமக, ஐன்னு சேர்க்கணும். அதுதான் ஸ்ரீ லக்ஷ்மி, வரதா, விஷ்ணுபத்னி, வசுப்பிரதா, ஹிரண்யரூபா, ஸ்வர்ணமாலினி, ரஜத் ஸ்ரஜா, ஸ்வர்ணபிரபா, ஸ்வர்ணபிரகாரா, பத்மவாசிரா, பத்மஹஸ்தா, பத்மபிரியா, முக்தாலங்காரா,
சந்திரா, சூர்யா, சூரிய அப்படின்னா ஆண், சூர்யா பெண், சந்திர ஆண், சந்திரா பெண். புரியுதா? சித்திர ஆண், சித்ரா பெண். அதோட வில்வப்பிரியா, ஈஸ்வரி, புக்தி, முக்தி, விபூதி, ரித்தி, சமிருத்தி, கிருஷ்டிகி, புஷ்டி, தனதா, தனேஸ்வரி, ஸ்ரத்தா, போகினி, போகதா, சாவித்ரி, தாத்ரி, விதாத்ரி இத்தியாதி. இதோட ஆதியில் பிரணவம், முதல்ல ஓங்காரம் சேர்த்தும், அந்தே சத்துரியா அதான் நான்காவது விபக்தின்னு சொல்லக்கூடிய ஐ சேர்த்து மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். ஜபிக்க ஏகாட்சர ஸ்ரீமந்திரம் அங்கன்யாசத்துடன் ஏகாட்சரம் ஸ்ரீம் வதகாதி பீட்டம், இந்த அங்கன்யாசத்துடன் அந்த பீட பூஜாவும் லக்ஷ ஜபம் 1,00,000 ஜபமும் தசாம்சம் 1,00,000 தசாம்சம் 10% எவ்வளவு? 10,000 தர்ப்பணத்துக்கும் தசாம்சம் ஹவனம் 10,000 ஆகத்திக்கும் மந்திரங்களை பயன்படுத்தணும். அதனால் அப்புறம் துவஜ திருப்திகி, இந்த துவஜன்னு சொல்லக்கூடிய பிராமணர்களுக்கு போதுமான தானத்தை கொடுக்கணும். இதெல்லாம் அந்த பூஜை பண்ணுனா இதெல்லாம் சிஸ்டம். நிஷ்காமானமேவ ஸ்ரீவித்யா சித்திகி. பொதுவாக இது பர்சனலாக செய்யாமல் சமுதாயத்துக்காக செய்யலாம். சுய விருப்பத்துக்காக இல்லாமல் பொது விருப்பத்துக்காக செய்யலாம். நிஷ்காமான், காமம் இல்லாமல், ஆசை இல்லாமன்னா, ஆசை இல்லாமல் எப்படி செய்வாங்க? பணம் வேணும்னா ஆசை தானே இருக்குது. ஆனால் பொது காரியத்துக்காக பணம், யாகத்துக்கு அந்த காலத்தில் சம்பாதிக்கிறது எதுக்கு? யாகத்துக்கு தான். யாகம் பண்ணுறது எதுக்கு? அந்த பணம் வரத்துக்கு தான். பணம் வர்றது யாகத்துக்கு, யாகம் செய்கிறது பணம் வரத்துக்கு. இப்படி தான் அந்த காலத்தில் சைக்கிள் பண்ணுவாங்க. நிஷ்காமானமேவ ஸ்ரீவித்யா சித்திகி. அதனால் ஸ்ரீவித்யா சித்தி அடைகிறது. ந கதாபி சக்காம, ஆசையோடு செய்கிறவனுக்கு கிடைக்காது. அத ஹைனம். இனிமேல் தான் வேதாந்தம் வரப்போகுது. வேதாந்தத்தில் முதல்ல யோகம் வருது, வேதாந்தம் பின்னாடி வருதான்னு தெரியல. இன்றைக்கி வரைக்கும் நான் எழுதின மந்திரத்தில் இது வருது, யோகம் வருது. அத ஹைனம் தேவா உபஸ்துரியயா மாயையா நிர்திஷ்டம் தத்துவம் பிருகீதி. இனி தேவர்கள் தேவாக உபஸ்துரியயா நாராயணனை பார்த்து, துரியையான்னு சொன்னீங்களே, 4வது நிலை மகாலட்சுமியினுடைய மாயா ரூபம் 4வது நிலையில் இருக்குதுன்னு சொன்னீங்கல்ல. இல்லை, காளி லக்ஷ்மி சரஸ்வதியை தாண்டி துரியையான்னு சொன்னீங்கல்ல, துரிய ரூபான்னு சொன்னீங்கல்ல, அந்த மாயா நிலையை சொல்லுங்க. தத்துவம் பிருகீதி, அந்த தத்துவத்தை சொல்லுங்கள். தத்தேதி ச ஹோவாச்ச, அவர்களுக்கு இவர் மகாவிஷ்ணு நாராயணன் சொல்கிறார். ஹோவாச்ச கூறுகிறார். இப்போ நாம் இந்த மகாயோகத்தில் சிரவண மனனம் தியான நிதித்தியாசனம் 4ஆக வச்சுக்கிறோம். புரியுதா? தியானம் நமக்கு ஒரு அங்கம். முன்னாடியே சொல்லிட்டோம், ஒரு ராக்கெட்டில் 4 என்ஜின், 1 தியானம், 1 விசாரம், 1 ஓங்காரம், 1 பிராணாயம். முன்னாடியே சொல்லிட்டேன். ஒரு 1000 வீடியோஸ் முன்னாடியே சொல்லியாச்சு. இப்போ இங்கே ரெனிவல் பண்ணுறேன். ஏன்னா யோகத்தை நம்மளால், இதுதாங்க இயல்பு. இதெல்லாம் நான் எந்த புத்தகமெல்லாம் பார்த்தோ படித்தோ கேட்டோ இல்லை. நமக்கு சுபாவமே அதெல்லாம் அவசியம்னு தெரியுது. உள்ளேருந்து எல்லாமே சொல்லுவான் முருகப்பெருமான். யோகம் அவசியம்.
யோகத்தில் தூங்கக்கூடாது, அதான் இங்கே பாயிண்ட்டு. யோகம்னு எல்லாம் சொல்லிவிட்டு தியானம்னு சொல்லிவிட்டு நல்லா தூங்குறாங்க. இதுதான் நான் சொல்கிறேன், உக்காந்து தூங்காத படுத்தே தூங்குன்றேன். படுத்த தூக்கம் வர மாட்டேங்குது. உங்கள் ஆடியோ போட்டால் சூப்பராக தூக்கம் வருது. ஃபென்டாஸ்டிக் போட்டு ஓம்னு சொல்லுவீங்க, ஒரு 4 வார்த்தை என்ன புரியுதான்னு கேட்பீங்க, புரிஞ்சிடுச்சு அப்படின்னு தூங்கிட்டேன். அந்த ஆடியோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நான் கேட்டதாக அர்த்தமாக நீங்களே நினச்சிங்க. சோம்பேறித்தனம் பண்ணக்கூடாது. ப்ரைம் டைமத்தில் தான் கேட்கணும். தூக்கம் வரனாலும் கேளுங்க, பரவாயில்ல, அப்படியாவது தூங்கி தொலைங்க. 1. 2வது ப்ரைம் டைம்னா ப்ரைம் டைமில் தான் கேட்கணும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற டயத்தில் கேட்கணும். உங்களை உற்சாகம் 4 மடங்கு 8 மடங்கு 10 மடங்கு ஏறும். அனுபவிக்கிறவங்க இருக்காங்க, அடியேன்னு அனுபவிக்கிறேன். தூக்கம் வந்தால் தூக்கி தொலை, பசிச்சா சாப்பிடு, வேர்த்தா குழி, அவ்வளோதான் பாயிண்ட்டு. எளிமையாக சொல்கிறேன். எந்த நியமம்? இதான் நியமம். தாகம் அடித்தா தண்ணி குடி. யாரையாவது வம்புக்கு இழுக்கணுமா? தத்தேத்தி ச ஹோவாச்ச போகேன யோகேன யோகா. பாரு, அழகாக சொல்கிறார். யோகத்தால் யோகத்தை ஞாத்தவிய, யோகத்தால் யோகத்தை அறிய வேண்டும். யோகம்னா என்னது? கனெக்ஷன். யாரோட கனெக்ஷன்? சத்தோட கனெக்ஷன். அப்போ நீ என்ன பண்ணணும்? யோகத்துக்கு முதல்ல போகணும். முதல்ல ஒரு குருவை பார்க்கணும். குருவை பார்க்குறத பல பேருக்கு அகங்காரம் தடுக்குதா இல்லையா? எத்தனை % அகங்காரம் தடுக்குன்னு தெரியுமா? 100% தடுக்கும். சொல்கிறது கரெக்டு தான். ஏன்னா நம்ம என்ன கையை கட்டுறது, வாய் பொத்துறது, தலை சாய்க்கிறது. தம்பி இங்கே தலை இதெல்லாம் சாய்க்க மாட்டேன்னா ரிஷிகேஷ் போடும் தம்பி, அவங்க வீட்டுக்கே நீ போக முடியாது. அது மட்டும் இல்லை, 12 ஆண்டுகள் என்ன பண்ணோம்? கார்டனிங் பண்ணணும். ஒரு துண்டை கட்டி விட்டுருவாங்க, வேலை செய்ய வேண்டியதுதான். கடலை தோரம்பருப்பு எல்லாம் விளைச்சல் பண்ண விடுவாங்க. என்னது இது விளைச்சல், விவசாயம் பண்ண சொல்லுவாங்க. அவ்வளோதான் பாயிண்ட். அங்கேயும் நமஸ்காரம் தான் பண்ணி ஆகணும். பிரம்மச்சாரியம் இருக்கணும், இல்லை சன்னியாசம் எடுக்கணும். எது எடுத்தாலும் எடுக்கானாலும் குரு சேவா கட்டாயம் பண்ணணும். குரு சேவா நீ பண்ணாதனால அந்த ஆசிரமத்தை நீ கூட்டணும், பெருக்கணும், தண்ணி தெளிக்கணும். 5 கிலோமீட்டருக்கு அப்பால் போய் நதியிலேருந்து தண்ணி எடுத்துன்னு வரணும். குருவுக்கு போய் பிக்ஷா வாங்கின்னு வரணும். இதெல்லாம் உங்களை சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த கல்வியே வேண்டாம் எனக்கு அந்த முக்தியே வேண்டாம் அப்படி சொல்லக்கூடாது. துரியையா மாயையா அதை பற்றி சொல்லும்போது யோகத்தை யோகத்தால் அறிய வேண்டும். யோகேன யோகத்தால் யோகா யோகோ ஞாத்தவிய, யோகத்தை அறிய வேண்டும். யோக யோகாத்மா பிரவர்த்தது, யோகத்தால் யோகம் வளர்கிறது. யோகம் செய்ய செய்ய யோகம் வளர்கிறது. கனெக்ஷன். இந்த பயணம் உங்களுக்கு பிடிச்சிடும். நீங்கள் நல்லா அமைதியாக அந்த ஃபீல் பண்ணினீங்கன்னா அந்த யோகம் உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் தியானம் பண்ணி அமைதியை நீங்கள் நல்லா அனுபூதி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அது பிடிக்கும். கேப் விட்டால் உள்ளே போயிடுவீங்க. ஆமாம், நீங்கள் அந்த ஆனந்தத்தை இன்னும் அனுபவிக்கலை, அந்த அமைதியை இன்னும் அனுபவிக்கலை. யதார்த்தமாக சொல்கிறேன், நான் ஒன்றும் பெருசாக பண்ணலை, கிளிக்கல. ஆனால் லைட்டாக தொடுறதுக்கே அப்படி இருக்குது. நான் போனால் உள்ளே போயிடுவேன், திரும்ப மாட்டேன். வந்த வேலை கெட்டு போயிடும். அதுக்காக வந்தோம் இங்கே ஆனந்தமாக இருக்கிறதுக்கு. அடியன் ஆனந்தமாக வந்திருக்கதா எனக்கு தெரியலை. நல்லா தெரியுது நமக்கு எதுக்காக வந்திருக்கோம், நமக்கு நல்லா தெரியும். வந்த வேலை இந்த 25 வருஷத்துக்குள்ளே செய்யணும். 1000 சென்டரை உருவாக்கணும். 32 ஞான பீடத்தை, ஞான மடத்தை உருவாக்குறோம். சிஷ்யர்கள் 32 பேர் முருகனாக வேலை செய்ய போகிறாங்க. நான் பார்த்து ரசிக்க தான் போகிறேன். அது உறுதி. 1000 சென்டரும் உறுதி, 1 கோடி சிஷ்யர்களும் உறுதி. எழுதி வச்சுங்க, செய்து காட்டுறேன்னா இல்லையா பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு இதான் மெஜஸ்டிக்னு பேர். இது பேர் அகங்காரம் இல்லை. ரொம்ப கொழுப்பு பிடிச்சவனாக இருப்பான் போல இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் ஒரு உள்ள உணர்வு. நான் பேசுகிறேன், நான் பேசலை. என் வாயை பயன்படுத்தி முருகப்பெருமான் பேசுவதாக உணர்கிறேன். 30 ஆண்டுகளாக அடியனுடைய எண்ணமும் இயக்கமும் முருகப்பெருமான், சுவாமிநாத சுவாமி, குமரங்குண்டம் சுவாமிநாத சுவாமி. எதிர்கால சந்ததிகள் தெரிஞ்சுக்கிட்டோம்.
இந்த நிகழ்ச்சிகள் நடத்தின பிற்பாடு நான் பேசினா உங்களுக்கு அது அர்த்தமாகும். நம்ம பேசிட்டு தான் செய்வோம். முதல்ல நம்பிக்கை வராது தான், நியாயமானது தான். சாமானியர்களுக்கு, யாரையும் நம்பாதவர்களுக்கு அது நம்பிக்கை வராது தான். பரவாயில்ல, அதை பற்றி யாரும் எனக்கு அவார்டு கொடுக்க போகிறாங்களா என்ன? அவார்டுக்காக பேசுகிறோமா என்ன? ரெண்டும் கிடையாது. ஒரு நல்ல எண்ணம் சுகிருது இருக்குது உள்ள, அது நம்மளை ஆட்டி படைக்குது. இதுதான் சத்தியம். அதுக்கு மேலே நோ வேட்ஸ். என்னாச்சு, எங்கே இருக்கோம்ப்பா? மாயாவை பற்றி கேட்கும்போது யோகத்தை யோகத்தால் வெல்லணும்ப்பா, யோகத்தை யோகத்தினால வளர்க்கணும். இதுக்கெல்லாம் விவரம் நம்ம பெருசாக தெரிஞ்சுக்க வேண்டாம். குருவை ஃபாலோ பண்ண, சொல்கிறத செஞ்சுக்கிட்டே வா. யோ அப்பிரமத்தஸ்து யோகேன ச யோகி ரமதே சிரம். அலட்சியம் இல்லாமல் அப்பிரமஸ்து. இப்போ தானே சொன்னோம், அலட்சியப்படுத்த மதம் நிறையா இருக்குன்னு நிறையா அது சொல்லுதீங்க. அப்பிரமஸ்து அலட்சியம் இல்லாமல், யோகேன ச யோகி ரமதே சிரம். அலட்சியம் இல்லாமல் கேட்க, யோகத்தில் அவன் நிற்க, அது ரமத்தே அங்கேயே ரமிக்க ஆரம்பிச்சிடுவான். அங்கேயே அனுபவம், ஆனந்த அனுபூதி, அமைதி அனுபூதி, சாந்தி அனுபூதி அவன் அனுபவிக்க நீண்ட நேரம், சிரம் நீண்ட காலம். யோகத்துக்கே அவ்வளோ தனிச்சிறப்பு. யோகத்தினால தரிசனம், தரிசனத்தினால முக்தி. இடையில யோக பிரசம்னா நல்ல ஞானிகள் வீட்டில் பிறப்பீங்க. இப்போ ஒரு சிலர் அப்படி தான் நான் நினைக்கிறேன். இந்த மந்திரம் இன்றைக்கி தான் அந்த மந்திரத்தை பார்த்தேன். வீட்டில் ஞானிகள் இருந்தால் போதுமே, ட்ரெடிஷ்னலாக அது ஜீனில் இறங்கிடும். அது ஒரு முதல் பாயிண்ட்டு. ஞானிகள் தயாரிக்கிறவங்க இல்லை, உருவாக்குறவங்களும் இல்லை, ஞானிகள் பிறக்கிறார்கள். அது ஜீன்லேயே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுதான் 21 தலைமுறைன்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஏன்னா கெட்டு போகாது, அந்த விதை கெட்டு போகாது. ஆச்சரியங்க, எத்தனை 1000 வருஷம் கழிச்சு அது முளைக்குதா இல்லையா? ஒரு நெல், வீரியமிக்க நெல் இவ்வளோ வருஷம் சும்மா இருக்குது. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம், 10 வருஷம் சும்மாவே இருக்குது. மூட்டையில் வச்சுருப்போம், குதிரில் வச்சுருப்போம். அது எடுத்து அது தண்ணியில் போட்டு அப்புறம் மண்ணில் போட்டால் அவ்வளோதான், டக்குன்னு ஒரு 100 விதையை கொடுக்குது. அது வரைக்கும் அந்த வீரியம், அது எப்படி ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? உயிர் இருக்குது அதுக்கு, அந்த விதைக்கு. கடவுளுடைய திருவிளையாடல் யோசனை பண்ணி பாருங்க. ஒரு டைம் ஆச்சு. நீங்கள் நான் சொல்லிட்டே தான் நீங்கள் கம்முன்னு இருப்பீங்களே, அள்ளி பருகிறீங்க என்ன? சரி, இதை அந்த இதை மாயா நாளைக்கு பார்க்கலாம். 12வது மந்திரத்தோடையே நிறுத்துகிறேன். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவேல் முருகனுக்கு உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் மொழியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகழே.